அன்பின் இறைவனே, கிருபையுள்ள கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி சுவாமி. உடைய கிருபையின் கரம் ஆசீர்வாதம் எங்களோடு தங்கியிருக்கின்றது. சிறப்பாக உம்முடைய திருவசனத்தை தியானிக்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தந்தருளும். நீர்தாமே எங்களோடு பேசும், அடியனை மறைத்தருளும். ஆண்டவருடைய உம்முடைய சத்தியங்களை புரிந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தாரும். இயேசுவன் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுவின் இனிய பெயரிலே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிருபை நம்மோடு கூட இருக்கின்றதுனால இன்னும் ஒரு புதிய மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கின்றோம். இன்னும் 2 நாட்களிலே லெந்து நாட்கள் துவங்க இருக்கின்றன. இன்றைய நாளின் தலைப்பும் கூட அதுவாகத்தான் இருக்கின்றது. தவக்காலம் ஒரு மீட்பின் காலம், லென்ட் ஏ டைம் ஆஃப் ரெடம்ஷன் என்று சொல்லி சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். லென்ட் ஏ டைம் ஆஃப் ரெடம்ஷன், தவக்காலம் அது ஒரு மீட்பின் காலம். இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் மீட்பு செயலால் பாபிலோன் தேசத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு மறுபடியுமாக யூதாவிலே குடியேறுகின்றார்கள். ஆண்டவருடைய வல்லமையினாலே அவர்கள் பாபிலோனிலே இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் என்ற உணர்வு சிறிது காலம் அவர்களுக்கு இருக்கின்றது. யூதேயாவிலே குடியேறின பின்பு மெதுமெதுவாக அது மறைய துவங்குகின்றது. வழி தவறி பிற மக்களோடு இணைந்து கொள்ளுகின்ற ஒரு புதிய வாழ்க்கை நெறிக்குள்ளாகின்றார்கள். வாழ்விற்கும் வழிபாட்டிற்கும் தொடர்பு இருந்ததை விட்டுவிட்டு வாழ்க்கை வேறு வழிபாடு வேறு என்கின்ற நிலைமைக்குள்ளாக மாறிவிடுகின்றனர். அவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? இறைவன் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி மடுக்கவில்லை. நாம் கூப்பிடுகின்ற பொழுது இறைவன் நமக்கு செவி கொடுக்காமல் இருக்கின்றார் என்ற ஒரு புதிய சிந்தனைக்குள்ளாக அவர்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள். இந்த சூழலில்தான் நாம் வாசிக்க கேட்ட ஏசாயா 58ஆம் அதிகாரம் எழுதப்படுகின்றது. தீர்க்கதனுக்கு அந்த வார்த்தை வருகின்றது. வாழ்வின் குறைகளை சுட்டி காண்பிப்பதோடு மாத்திரமே அல்லாமல் உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கின்றது, அந்த வழிபாட்டில் நீங்கள் எப்படி இணைந்து கொள்ளுகின்றீர்கள் என்று சொல்லி உபவாசம் என்றால் என்ன என்பதை முழுமையாக சுட்டி காண்பிக்கின்றதை அந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய உலகம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவரை வழிபடுகின்ற நாமும் கூட பல நேரங்களில் மீட்பை பெற்றோம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது முதல் தடுமாற்றம் நமக்கு தான் ஏற்படுகின்றது. நான் மீட்பை பெற்றேன், ஆண்டவருடைய பிள்ளையாய் இருக்கின்றேன் என்று காலங்கள் செல்லுகின்றது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலைகளிலே பிரச்சனைகள் வருகின்ற பொழுது முதல் தடுமாற்றம் நானாகத்தான் இருக்கின்றேன். ஏனென்று சொன்னால், இவ்வளவு காலம் நம்பியிருந்த நம்பிக்கை இந்த பிரச்சனை நிமித்தமாக என்னை விசுவாசத்தில் தடுமாற செய்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. பக்தி என்பது ஏதோ ஓர் நாளிலே நடந்து முடிகின்ற ஒன்று அல்ல. மீட்பும் கூட அப்படித்தான். அது தொடர்ந்து நம்முடைய வாழ்விலே முக்காலம் நிறைந்த ஒன்றாக நான் மீட்கப்பட்டேன், மீட்கப்படுகின்றேன், மீட்கப்படுவேன் என்கின்ற ஒரு நிலையிலே இருக்கின்றதுனால மீட்பு என்கின்றது அனுதினமும் நான் மீட்கப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்க வேண்டும். வருகின்ற இந்த தவக்காலம்
லென்டன் டேஸ் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலமாக அமையும். அந்த நாட்களில் ஆண்டவரோடு இணைந்து ஜீவிக்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரோடு கூட நல் உறவு கொள்ளுகின்ற மக்களாக அந்த நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக 3 உண்மைகளை உங்கள் முன்பதாக நான் வைக்க ஆசிக்கின்றேன். நான் வாசிக்க கேட்ட பகுதியில் இந்த தலைப்பின் அடிப்படையில் முதலாவதாக நாம் நம்முடைய வாழ்வே வழிபாடாகின்ற பொழுதுதான் நான் மீட்கப்படுவேன். வாழ்க்கை வேறு வழிபாடு வேறு என்கின்ற நிலைமையில நாம் இருக்கின்ற வரையில முழுமையான மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. வாழ்வே வழிபாடாகின்ற பொழுது நான் முழுமையான மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஆண்டவருக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவை மேம்படுத்துகின்ற ஒன்றாக மாறுகின்றது. என்னுடைய வாழ்க்கையே வழிபாடாக மாறிவிடுகின்றது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் முழுமையும் பார்க்கின்ற பொழுது ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். அவைகளிலே வழிபாடு எப்படி துவங்கினது என்கின்றதை நாம் ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு உறைந்திருந்திருக்கின்றார். நாம் தான் அவரை தூர தள்ளிவிட்டோம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் மனிதனோடு உறவு கொண்டு இருந்திருக்கின்றார். அவர்கள் மத்தியிலே இருந்திருக்கின்றார். சிறிது காலம் செல்ல செல்ல பலிபீடத்தை ஏற்படுத்தி உடன்படிக்கை பெட்டி வந்த பின்பு அதன் பின்புதான் ஆலயம் என்கின்ற ஒன்று வந்து விடுகின்றது. அதுவரையிலே ஆண்டவர் மனிதனோடு உறைந்திருந்த ஒன்றாக இருந்திருக்கின்றார். வாசிப்போம். ஆதியாகமம் கொஞ்சம் குயிக்காக எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். படைப்பின் தேவன் போதுமா? படைப்பின் தேவன், எல்லாவற்றையும் படைத்தவர் அவர். கிரியேட்டர் காட் என்று நாம் அவரை பார்க்கின்றோம். He is the one who has created everything. அந்த படைப்பின் கடவுள் படைத்த பின்பு இந்த திருவசனம் சொல்லுகின்றது, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இருக்கின்ற உறவு எப்படி இருக்கின்றது பாருங்க. நான் ஒரு காரியத்தை உருவாக்குகின்றேன். அந்த உருவாக்குதலை இன்னொரு இடத்துல நான் கொடுத்து இதற்கு பெயர் சூட்டு என்று நான் சொல்ல மாட்டோம். யார் ஓனர், அவங்க தான் அதுக்கு பேர் வைப்பாங்க. அவங்க தான் அதை பெயரிட்டு கூப்பிடுவார்கள். ஆனால் இங்கு ஆண்டவர் என்ன செய்கின்றார்? மனிதனோடு எந்த அளவிற்கு அவர் இறங்கி வருகின்றார் பாருங்கள். ஆதாம் இடத்திலே கொண்டு வந்து அவன் என்ன பெயர் வைப்பானோ என்று பார்க்க ஆதாம் கரத்திலே கொடுக்கின்றார். ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் இருந்த உறவு அதை எடுத்து காட்டுகின்றது. அதே 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆண்டவர் குளிர்ச்சியான வேளைகளிலே தோட்டத்திலே உலாவுகிற இறைவனாக இருந்திருக்கின்றார். அந்த தோட்டத்தில் தான் யாரும் இருக்கிறதுங்க? யாரும் இருக்கிறது? ஆதாமும் கூட அதே தோட்டத்தில் தான் இருக்கிறார். ஆக இறைவன் நம் மத்தியிலே உலாவுகின்றவராக இருந்திருக்கின்றார். மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்கின்றவராக இருந்திருக்கின்றார்.
ஒருவேளை இந்த ஸ்டோரியை நீங்கள் ஒரு நாளில் நடந்ததாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆண்டவர் படைத்தார், சிறிது காலம் சென்றது, பின்பு மனுஷியை உருவாக்குகின்றார், சிறிது காலம் செல்லுகின்றது, அதன் பிற்பாடு தான் அவர்கள் பாவத்தில் வீழ்கின்றார். அதுவரையில் ஆதாமோடு ஏவாளோடு நல் உறவோடு அவர் உலாவுகின்ற தேவனாக, அவர்கள் மத்தியிலே இருக்கின்றவராக இருக்கின்றார். தோட்டத்திலே உலாவுகிற இறைவன். ஆக என்னுடைய வாழ்க்கையில என்னோடு கூட பங்கு கொள்ளுகின்ற கர்த்தர். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக வருகின்றார். ஆனால் இங்கு படைப்பாளர் நம்மோடு கூடவே இருக்கின்றார். ஆக கடவுளுடைய தாழ்மை என்பது கிறிஸ்துவுக்கு திடீர் என்று வந்த ஒன்று அல்ல. அது இயல்பிலேயே கடவுளோடு கூட இருக்கின்ற ஒன்று. ஆகவே படைப்பாளராகிய கடவுள் இந்த மனிதனோடு உறவு கொள்ளுகின்றவராக உலாவுகின்றவராக இருக்கின்றதை நாம் காணுகின்றோம். வீழ்ந்து போன நேரத்தில் மனிதன், ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கின்றார். அதே 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய்? என்னை தேடாமல் விட்டு விடுகின்ற கடவுள் அல்ல. என்னுடைய பிரச்சனையில என்னை தேடி வருகின்றவராக இருக்கின்றார். என்னுடைய துன்பத்தில் என்னை கேட்கின்றவராய் விசாரிக்கின்ற தேவனாக இருக்கின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது அவரை வழிபடுகின்ற நான் என்னுடைய வாழ்க்கை வேறு வழிபாடு வேறு என்று பிரிக்க முடியாது. என்னுடைய வாழ்விலே அவர் இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்விலே அவர் இருக்கின்றார், என்னுடைய சிந்தனையிலே இருக்கின்றார், என்னுடைய பேச்சிலே, என்னுடைய மூச்சிலே, நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்னோடு இருக்கின்றவர். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும். அப்போ நம்ம தப்பு செய்வோமா? நான் சைலண்டாக இருந்தான்னு அர்த்தம். செய்ய மாட்டோம். அது தவறே செய்ய மாட்டோம். அதனால தான் நாம் என்ன பண்ணுறோம், ஆண்டவரை ஒரு கோவில் கட்டு, ஆண்டவரை நீ அங்கே இருந்துரு சாமி, என்கிட்ட வந்துடாது, என்னுடைய வாழ்க்கை வேறு ஆண்டவரே, வழிபாடு வேறு என்று சொல்லுகின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். நான் உன்னை பார்க்க வர ஆண்டவரே கோவிலுக்கு, நீ என்ன பார்க்க வந்துடாது, அந்த நிலைமையில நாம் இருக்கிறோம். அதுவல்ல கிறிஸ்தவம். ஆண்டவர் என் வாழ்க்கையிலே இருக்கின்றார். என்னுடைய தவறுதலிலே என்னை தேடுகின்றார். என்னுடைய பிரச்சனையிலே உடன் இருக்கின்றார். என்னை உருவாக்கினவர் எனக்கு எல்லா அதிகாரத்தையும் தந்திருக்கின்றார். அந்த ஆண்டவர் என் வாழ்க்கையிலே இருக்கின்றார் என்ற உணர்வு வருகின்ற பொழுதுதான் மீட்பு. என்னுடைய வாழ்விலே அவர் செயல்படுகின்றார் என்கின்ற பொழுதுதான் மீட்பு. அதே 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பாவத்திலே விழுந்து போனார்கள், அப்படியே போகட்டும் என்று சொல்லி தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி விட்டார். அந்த 3ஆம் அதிகாரத்தில் முழுக்க சாபங்கள் கொடுக்கின்ற ஒரு சூழ்நிலையும் கூட இருக்கின்றது. ஆனாலும் இந்த மனிதனை ஆண்டவர் மறக்காமல் என்ன செய்கின்றாரா, அவர்களுக்கு தோல் உடைகளை தயாரித்து கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
எந்த அளவுக்கு ஆண்டவர் மனிதன் மீது கரிசனை உள்ளவராய் இருக்கின்றார் என்பதைத்தான் உங்கள் மத்தியிலே நான் வைக்கின்றேன். ஒவ்வொரு கட்டத்திலும் வீழ்ந்து போன நிலையிலும் என்னை விடாமல் தேடுகின்றவர், நான் சாபத்திற்குள்ளாகப்பட்டு விரட்டப்பட்ட நேரத்திலும் இனி நான் நிர்வாணி என்பதை வெளியே வர வேண்டாம் என்பதாக உடைகளை தயாரித்து கொடுக்கின்ற இறைவனை காணுகின்றோம். இதை நாம் பலமுறை படித்திருப்போம். சிந்தனைக்குள்ளாக உங்களை கொண்டு வருகின்றேன். ஆக ஆண்டவர் என்னோடு கூட எந்த அளவுக்கு உறவு கொள்ளுகின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டால் என்னுடைய வாழ்க்கை வேறு, வழிபாடு வேறு என்பதாக இல்லை. என்னுடைய வழிபாட்டில் என் வாழ்க்கை இருக்கின்றது, வாழ்க்கையில் வழிபாடு இருக்கின்றது. வருகின்ற தவக்காலம் ஒரு மீட்பின் காலமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அவ்விதமாக அதை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். அவ்விதமாக வாழ்ந்தவர்கள் உண்டா என்று பார்க்கின்ற பொழுது திருமறையில் அநேகர் இருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டாக நோவா, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமான் என்று சொல்லப்படுகின்றார். உத்தமன், நோவா was a just man, perfect in his generations. இருந்த காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே அவன் உத்தமனாய் இருக்கின்றான், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆபிரகாமை வாசிக்கின்றோம். ஆபிரகாமை அழைத்த பொழுது வயது என்ன அவருக்கு? 75. ஏன் அந்த வயது சொல்லப்படுகின்றது? அந்த நேரத்திலும் ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தான். நாம என்ன சொல்லுவோம்? 60 வயசு ஆயிட்டுதான், எப்போயா இனிமே என்ன, என் காலே பாதி கல்லறைக்கு போயிட்டுக்குது. அதுவல்ல, அந்த நேரத்திலும் ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததினால ஒரு புதிய வம்சத்தை, ஜெனரேஷன் ஆண்டவர் உருவாக்குகின்றார். இவர்களுடைய வாழ்க்கையே வழிபாடாக இருக்கின்றது. அப்படியே நாம் பல எடுத்துக்காட்டுகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். யோபை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கின்றார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருக்கிற அவனை போல பூமியில ஒருவரும் இல்லை. அவர்கள் என்ன ஒரு ஆலயத்தை வைத்து கும்பிட்டு கொண்டு இருந்தார்களா? இல்லை. வாழ்க்கையே ஆண்டவருக்கு உகந்ததாக மாற்றி வாழ்ந்தார்கள். ஆக வாழ்வையே அவர்கள் வழிபாடாக மாற்றிவிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வர இருக்கின்ற லெந்து நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து ஆண்டவருக்கு உகந்ததாய் மாற்றுவோமா? இரண்டாவதாக, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிவதால் மீட்கப்படுவோம். ஒன்று, வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். இன்னொன்று, இறை வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அதைத்தான் நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்டோம். அந்த இன்சிடென்ட் எல்லாருக்கும் தெரியும். 38 ஆண்டு காலம் பெதஸ்தா குளத்தில் ஒருவன் படுத்திருக்கின்றான். அவனை பார்த்து ஆண்டவர், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகின்றாயா? அவன் என்ன சொல்றான்? அதுக்கு பதில், என்னை கொண்டு போய் குளத்திலே விடுவதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே. என்னை போய் குளத்திலே விடுவதற்கு யாரும் இல்லை ஆண்டவரே. நானும் கூட 25, 30, 40, 50, 60, 70 ஆண்டுகளாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன், ஒன்றும் முடியவில்லை.
என்னை கொண்டு போய் யாரும் விடவில்லை. அந்த சூழலிலே இருக்கின்றோம். ஆனால் அந்த சூழலிலே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. ஐயோ, நான் குளத்தில் போன ஆண்டவரேன்னு சொல்ல, இறங்குனா தான் எனக்கு சுகம் ஆண்டவரே என்று சொல்லவில்லை. சொன்ன மாத்திரத்தில் அவன் கீழ்ப்படிந்தான், சுகத்தை பெற்றுக்கொண்டான். நம்முடைய கரங்களிலே திருமறை இருக்கின்றது, நான் வாசிக்க வேண்டும். அந்த திருமறை அடிப்படையிலே என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டேன் என்று சொன்னால் திருமறை என்னோடு பேசும், திருமறையோடு நான் பேசுவேன். திருமறையின் மூலமாய் ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். இது முடியவில்லை, இது என்னால் ஆகாது, இது என்னுடைய தகுதிக்கு மிஞ்சினது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு நாம் தாம் ஆண்டவரை விட்டு விலகி கொண்டிருக்கிறோம். என்னை கொண்டு போய்விட யாரும் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால் குளம் தேவையில்லை. ஆண்டவர் அற்புதமாக அவனுக்கு சுகத்தை தருகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. வழிகளே வித்தியாசமானது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய நினைவுக்குள்ளாக நான் வர வேண்டும். இந்த உலக பிரகாரமாக யோசித்துக் கொண்டிருக்கக்கூடாது. ஆண்டவருடைய நினைவுக்குள்ளாக நான் வந்து விடுவேனே என்று சொன்னால், ஆண்டவருடைய நினைவிலே ஆண்டவர் என்னை வழிநடத்துகின்றவராக இருப்பார் என்பதிலே சந்தேகமில்லை. மூன்றாவதாக, மனமாற்றத்தின் அடிப்படையில் தான் மீட்பு. வாழ்க்கையே வழிபாடாக வேண்டும். அதே நேரத்தில் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிதல் வேண்டும். மூன்றாவதாக, மனமாற்றம் என்பது அத்தியாவசியம். ரோமர், நான் வாசிக்க கேட்ட பகுதி தான் ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பவுல் ரொம்ப அழகாக சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் பாருங்க. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. பல நேரத்தில் நாம் வாழுகின்ற நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. உலகம் முழுவதும் கொரோனா வந்தது. கொரோனாவிலும் நாமும் அகப்பட்டோம், நானும் அகப்பட்டேன். ஆனாலும் ஜீவித்து கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு இந்த பலன், இந்த சுகம் கடவுளால் முழுமையாய் கிடைக்கப்பட்டது. அதில் ஒன்றும் நமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் இந்த தயவு ஆண்டவரால் வந்தது என்பதை பெரிதாக உணராமல் தொடர்ந்து நான் பாவத்திலே ஈடுபட்டு கொண்டிருப்பேனே என்று சொன்னால், அதைத்தான் பவுல் சொல்றாரு. தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை
ஏவுகிறது என்று நீ உணராமல், கடவுள் உனக்கு தயவை தந்திருக்கின்றார். கொரோனாவில் சம்பத்குமார் நீ கொஞ்சம் போச்சுக்கு வைப்பா அன்ட்டார். அட்மிட் ஆகி வெளியே வந்துட்டோம். சரி, அதன் பிற்பாடு என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஐயோ, ஆண்டவருடைய கிருபையினாலே நான் காக்கப்பட்டேன், ஆண்டவருடைய இரக்கத்தினாலே ஆண்டவர் எனக்கு சுகத்தை தந்தார் என்ற உணர்வு நமக்கு அவ்வப்போது ஏற்பட வேண்டும். பல நேரத்தில் நான் என்ன நினைக்கின்றேன், என்னுடைய பலன், நான் சாப்பிட்ட மாத்திரைகள், இவைகளெல்லாம் எனக்கு உதவி செய்தது இருக்கலாம். ஆனால் கடவுளுடைய கிருபை என்னோடு கூட இருந்திருக்கின்றது. பவுல் ஆண்டவரிடத்தில் வேண்டுகின்றார், எல்லாருக்கும் தெரிந்தது. ஆண்டவரே, இந்த பவுலுக்கு இருந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, ஆண்டவரே நீர் இதில் இருந்து உனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்குன்னு, இதில் இருந்து என்னை விடுதலை செய்யும். ஆண்டவர் அதற்கு என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு போதும். உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் விளங்கும். அதை மறந்துடக்கூடாது. நாம் அவருடைய கிருபை என்பது எனக்கு வாழ்வை தருகின்றது, நித்தியத்தை தருகின்றது. ஒருவேளை பவுலுக்கு அந்த நேரத்தில் சுகத்தை கொடுத்திருந்தால் அதோடு பவுல் முடிந்திருப்பார். கிருபை என்பது தொடருகின்றது. என் வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய கிருபையினாலே இருக்கின்றேன். அதனாலே நான் காக்கப்படுகின்றேன், ஆசீர்வதிக்கப்படுகின்றேன். எதிர்பார்ப்பு என்ன? அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். ஆகவே கடவுள் நமக்கு சுகத்தை தருகின்றார், பலனை தருகின்றார் என்று சொல்லுகின்ற பொழுது அதை வைத்து நான் ஆண்டவருடைய சாட்சியாக இருக்க வேண்டும். ஆனால் நாம் அப்படி அல்ல. தேவ தயவு குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இதெல்லாமே என்ன தெரியுங்களா? அவர் தயவாய் இருக்கின்றார், செய்த தவறுகளிலே எனக்கு பொறுமையாக இருக்கின்றார், நீடிய சாந்தமாய் இருக்கின்றார் என்பதினாலே நீ அவரை அசட்டை பண்ணுகிறாயோ என்று சொல்லி பவுல் நம்மை பார்த்து கேட்கின்றார். யோசித்து பாருங்க. நான் பெற்ற கிருபையின் நிமித்தம், பெற்ற தயவின் நிமித்தம், அவர் நான் செய்த தவறுகளிலே கோபப்படாமல் சாந்தமாய் இருந்ததின் நிமித்தம், ஆண்டவரை அசட்டை பண்ணுகின்ற ஜீவியத்தை நான் ஜீவித்துக் கொண்டிருந்தால், இந்த வருகின்ற தபசு காலத்தில் நான் அதை விட்டுவிட்டு மனமாற்றம் அடைந்து மீட்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றார். 5வது வசனம் ரொம்ப நேரடியாக சொல்லுகின்றது. உன் மன கடினத்தின் நிமித்தம் குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகின்றாயோ? கோபாக்கினை யார் குவித்துக் கொள்ளுகின்றது? யாருங்க? நாமே. ஆண்டவர் பொறுமையாய் இருக்கின்றார், சாந்தமுள்ளவராய் இருக்கின்றார் என்பதினால என்னுடைய ஜீவியத்தில் அவரை அசட்டை பண்ணி மனம் மாறாமல் கோபாக்கினையை நான் என்ன செய்கின்றேன்னா குவித்துக் கொள்ளுகின்றேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படி இல்லாமல் இந்த ஒரு தருணம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த தருணத்தில் நான் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருப்பேன். இந்த தபசு காலத்தை அதற்காக பயன்படுத்தி நான் மீட்கப்பட வேண்டும். அப்பேற்பட்ட கிருபையும் இரக்கத்தையும் ஆண்டவர் தாமே நமக்கு தந்து காத்து கொள்வராக. ஜெபிப்போம். அன்பின் இறைவனே, கிருபை உள்ள கர்த்தாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி சுவாமி.
உம்முடைய சத்தியத்தை நாங்கள் கேட்டோம். வாழ்க்கையை வழிபாடாக மாற்றும். உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கவும். ஆண்டவரே, நாங்கள் மனமாற்றம் அடைந்து உம்முடைய பிள்ளைகளாக நிலைத்து நிற்க நீர் தாமே கிருபை புரியும். இயேசுவின் வழியாய் வேண்டுதல் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.